பிளேஸ் செலக்ட் பண்ணும் பொழுதுங்க, எர்லி மார்னிங் போயிட்டு லேட் நைட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்து விட்டுற மாதிரி பிளேஸ் செலக்ட் பண்ணணுங்க. இல்லாட்டி நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகும். ஸ்டே பண்ணும்பொழுது பாய்ஸ் கவுண்ட் பார்த்து, கேர்ள்ஸ் கவுண்ட் பார்த்து, அத்தனை ரூமை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டே பண்ண வைக்கணும். அப்படி ஸ்டே பண்ண வச்சாலும் ஸ்டாஃப் வந்து தூங்கிடக்கூடாதுங்க. ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா 40 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 ஸ்டாஃப் தான் இருப்போம். 2 ஸ்டாஃப்மே என்ன பண்ணணும், முழிச்சிருக்கணும். ஏதோ ஒரு ரூமில் தான் நம்மளால் இருக்க முடியுங்க. இப்போ கேர்ள்ஸ் 4 ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 2 ரூமில் தான் இருப்போம். 3வது ரூமும் 4வது ரூமும் நம்மளால் இது பண்ண முடியாதுங்க. ரவுண்ட்ஸ் மாதிரி போய்கிட்டு தான் இருந்தாகணும். இல்லாட்டி ஒரு பையனும் பொண்ணும் ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க. அப்படி தப்பு பண்ணிட்டா நாளையும் பின்னியும் அந்த பேரண்ட் வந்து அவங்க 2 பேரும் தப்பு பண்ணுற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பாங்க. நம்ம கண்ணாசரவே முடியாதுங்க. ஒரு நாள் தூக்கம் போயிடுச்சுனாலும் 3 நாளைக்கு டயர்டாக இருக்கும். அப்புறம் பசங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்ம அசந்து மறந்த நேரத்தில் ஏதாவது சரக்கு அப்படி யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனாலும் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா, நீ அவன் சரக்கடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்த, பார்க்குறதுக்கு தானே நீ போனேன்பாங்க. அப்படி இருக்குங்க. அப்புறம் தண்ணி இருக்கிற பிளேஸஸ்க்கு வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறது இன்னும் ரிஸ்கி. அதில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குங்க. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். 1 or 2 இன்சிடெண்ட்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன். ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்திங்க. அப்போ ரூம் ரெண்ட்டு, பஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு சாப்பாட்டு செலவு எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேர் பண்ணுற மாதிரி வருங்க. அப்போ 1000, 1500ன்னு பேச ஆரம்பித்த நம்மளோட அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்டோட அமௌண்ட்டு 5000 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்திங்க. வாட்டர் தீம் பார்க்கு, பீச்சு, அப்புறம் வந்துட்டு ஹில் ஸ்டேஷன் போகும் பொழுதுங்க பஸ்ஸில் ரொம்ப பாதுகாப்பாக போகணும். நிறைய ஹேர்பின் பெண்ட் இருக்கும். நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டை போட்டுக்கிட்டு தங்கு தக்கு தங்கு தக்கு தங்கு தக்கு தங்கு தக்கு தங்கு தக்குன்னு ஆடுவாங்க. அப்படி ஆடும் பொழுதுங்க ஹேர்பின் பெண்டில் போகிற பஸ்ஸு நிறைய சமயம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருதுங்க. அதில் சும்மா டான்ஸ் ஆடாமல் உட்காந்துட்டு போகிற ஃபேக்கல்ட்டிக்கும் அந்த மற்ற குழந்தைகளுக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆபத்து சேர்ந்தே தான் வரும்.